பரலோகம் நமக்கு அவ்வளவு ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் வச்சிருக்குது. ஆதாமுடைய ஸ்பிரிச்சுவல் ஞானம் அவ்வேற்பட்டது. அது அத்தனையும் இப்போ இயேசுகிட்ட இருக்குது. அந்த காலத்தில் பிசாசுகிட்ட இருந்துச்சு. பிசாசுகிட்ட இருந்து அவை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து எடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தும் அறிவு என்கிற பொக்கிஷத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் உடனே உலக அறிவு படிப்பு அதுவும் அதில் வரும், அதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் ஒரு பார்ட். நீங்கள் அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் வச்சிருக்கிறார். அதான் பவுல் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம். நீங்கள் போய் பாருங்க எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது எல்லாம் கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். அது எல்லாம் ஒரு காலத்தில் பிசாசுகிட்ட இருந்துச்சு. இது இன்னொரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதாளத்தில் அவங்க எல்லாம் இருக்கும்போது, மேல் பாதாளத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாம் இருக்கும்போது அவர்களை இயேசு இறை கவி கொண்டு ஏறி போனார். இதுவும் அவங்ககிட்ட இருந்த பொக்கிஷம். அந்த ஆத்மாக்களை எல்லாம் இயேசு கொண்டு போறார். ஒளிப்பிடத்தில் அந்த அந்தகாரத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக பிரகாரமான பொக்கிஷங்கள் அது ஒரு பக்கம் வரும். நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்குல்ல, அது கர்த்தர் கொடுக்கணும். ஞானம்